உண்மையான சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் கிளைமேக்ஸ் எல்லாமே இப்போ தான் நெருங்கிருச்சு. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது ரொம்ப பேருக்கு புரியாது. இப்போ புரியும். அதாவது திலீபா வந்துட்டான். எப்படி வந்திருக்கான்? +2 பரீட்சையை முடிச்சுட்டு அப்படியே கையோட காலையில் 8:30 மணிக்கெலாம் காலைல அங்கேருந்து 5 கிளம்பி 8:30 வந்திருப்பான் போல். வந்துட்டேன். வந்தவுடனே அம்மாவுக்கும் மகனுக்கும் ஒரே பூரிப்பு. உடனே தாய் போய் என்ன பண்ணா, சூடத்தை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே வந்து வெத்தலை வச்சு அதில் ஆரத்தியை கரைச்சி மகனுக்கு வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்பு கொடுத்துட்டான். அங்கேயே பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுச்சு. அதாவது அத்தாவுக்கு ஒரு ஹக் பண்ணுற அப்படின்னு சொல்ல அவன் ஹக் பண்ணவும் இல்லை. அதோட கிளம்பி உள்ளே போயிட்டான். சரி ரைட்டு ஓகே, டயர்டாக வந்திருப்பேன், விடுப்பா பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். நானும் சரி ரைட்டு பிள்ளை அங்கேருந்து டயர்டாக வந்திருக்கேன், நம்மளும் ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே ஆரம்பம். ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம் காலையில். நீங்கள் போய் பாருங்கள், சிக்கா சூர்யா அஃபீஷியல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குல்ல, நைட்டு 10 மணி லைவ் போடுவேன்ல, அதில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அதாவது வீடியோ எடுக்கிறோம், இந்த மாதிரி வந்து திலீபா வந்துட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த பாருங்கள் எல்லோரும் அவனை அப்படின்னு சொல்லி இவன் போய் வீடியோவில் அவனை காட்டுறான். அப்படி காட்டும்போது நான் இங்கேருந்து வீடியோ எடுக்கும்போது எல்லாரையும் பார்த்து ஒரு ஹாய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவன் ஒரு துளி கூட என்னை மதிக்கவே இல்லை. என்னை இதில் இதை நான் ஓப்பனாக தான் பேச போகிறேன். இந்த வீடியோ பூரா என் மனசில் உள்ள ஆதங்கத்தை தான் நான் கொட்ட போகிறேனே தவிர இதில் உருட்டோ இல்லை இந்த கண்டென்ட்டு இந்த நாடகம் எதுவுமே கிடையாது. ரியலாக என் மனசுக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதை தான் நான் கொட்ட போகிறேன். அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியலை. அவங்க அம்மா வந்து சரி ரைட்டு, என்ன இருந்தாலும் இவர் தான் வந்து அவனை படிக்க வைக்கணும், நல்ல காலேஜில் சேர்க்கணும், இல்லை நல்ல ஹாஸ்டலில் சேர்க்குறாரா, எதுனாலும் நம்ம கூட இருந்தால் அவனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த பையன்கிட்ட ஒரு துளி அளவுக்கு கூட என் மேலே மரியாதை இல்லை. அதை நான் நல்லா கணிச்சிட்டேன். இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இன்னும் அடுத்த 2-3 மாதத்துக்கு வந்து ஸ்கூல் லீவு. இப்போ நாங்கள் அவனுக்காக ஏகப்பட்ட பிளான் போட்டு வச்சுருக்கோம். மதுரையில் அமெரிக்கன் காலேஜ், பெரிய காலேஜ், அதுபோக வந்து தியாகராஜா காலேஜ், மெச்சிரா காலேஜ். என் பிள்ளையை எப்படி நான் படிக்க வச்சேனோ அதே இடத்துல அவனையும் வச்சு படிக்க வைக்கணும். பணம் வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியும் என் காசு தான் அதில் போகுது. அவளாக என்னத்தை உழைக்கிறா, அவள் வேலை பார்க்குற வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? 4 வீடியோ போடுவா, 4 நாளைக்கு வீடியோ போட மாட்டா, அவள் கேரக்டர் அது. ஆனால் நான் வந்து என் குடும்பத்துக்கு கூட இவ்வளோ தூரம் வந்து நான் பார்த்துருக்கேனா அப்படிங்கிறது சந்தேகம்தான். என் பிள்ளைகளை கூட நான் படிக்க வச்சது ஏனோ தானோன்னு தான் படிக்க வச்சேன். ஓப்பனாகவே சொல்கிறேன். என் பையன் கூட ஃபஸ்ட்டு பையன் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கான், கடைசி உள்ளவன் பிஎஸ்டபிள்யூ முடிச்சிருக்கான். 2 பேருக்குமே வந்து ஒருத்தன் மெஜிரா காலேஜ், ஒருத்தன் வந்து மன்னார் காலேஜ், 2 பேரும் முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பையன் விஷயத்தில் நான் கூடுதல் அக்கறை நான் எடுக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் இனிமேல் அந்த இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அவனை வந்து நல்லா பாலவிநாயகம் மண்டையை கழுவி விட்டுருக்கான். வரும்போதே அங்கேருந்து நீ அவனை வந்து அவன் தான் உனக்கு முதல் எதிரி, அவன் கூட வந்து நீ அவனே பேச்சு கொடுத்தால் நீ பேசாத, அவனே உன் கூட வந்து ஏதாவது உனக்கு வாங்கி தர்றேன்னு சொன்னாலும் வாங்கி சாப்பிடாத, அவன் சேர்க்குற காலேஜில் நீ சேராத, உனக்கு என்ன பிடிக்குதோ அதுபடி நீ போ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அவன் மண்டைக்குள்ளே வந்து அப்படியே செலுத்தி விட்டுருக்கான். இதனால் அவன் வந்ததுலேருந்தே பார்த்துட்டேன். ஏன்னா ஒருத்தனுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து நாளே கணிச்சிடலாம். இப்போ இது வரைக்கும் இருந்த திலீப்பா வேறு. அவன் சின்ன பிள்ளையாக இருந்தான், விவரம் தெரியாது, +2 முடிக்கிற வரைக்கும் கூட அவன் வந்து ஒரு டீனேஜ் பையன் தான். ஆனால் இப்போ ஒரு காலேஜ் போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு மெச்சூர்டான ஒரு தன்மை வந்துடும். தனக்கு இன்னார் தான் அப்பா, இவங்க கூட என் கூட வாழ்கிற வாழ்க்கை வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ராங் ரிலேஷன்ஷிப்பு, அதென்ன லிவிங் டுகெதர், ஏன் நம்ம அப்பா இல்லையா, அப்பாவை திருத்தி அம்மா வாழலாமே. அதே போல் இனிமேல் இந்த குடிக்கிறது, இந்த மான் வேட்டை, மண்ணாங்கட்டி வேட்டை இதுவும் எதுவுமே நடக்காது. காரணம் என்னென்னா, பிள்ளை பெரிய பையன் ஆகிட்டான். 2வது அவனுக்கு வந்து என் மேலே வந்து துளி கூட ஒரு அக்கறையோ பாசமோ ஒரு நல்ல அபிப்பிராயமோ இல்லை போல். அதை நான் கணிச்சிட்டேன். அவள் என்ன தான் என் கூட இருந்துக்கிட்டு சப்பக்கட்டு கட்டுறா, காலையிலேருந்து இல்லைப்பா அவன் அங்கேருந்து டயர்டாக வந்திருக்கான், அதனால் வந்து உன் மேலே வந்து ஒரு இது இல்லாமல் பேசாமல் இருக்கான், வருவேன் கொஞ்சம் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவ ரெஸ்ட் எடுக்கலை. உடனும் பிள்ளைய வந்த உடனே காலையில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்களா? ஏற்கனவே இந்த அவனை 3 நாளாக கூப்பிட்டு வந்து படிப்பு இருக்குது, அவனுக்கு என்ன பரீட்சை முடியலை கோகுலுக்கு, அவனுக்கு செல்ஃபோனை கொடுத்து ஒரு ஃபோனை கொடுத்து விளையாட விட்டு அவனுக்கு எடுத்து வச்சுருக்கான். இப்போ 2வதாக இவனுக்கும் கையில் ஃபோனை கொடுத்துட்டான். வந்து நுழைஞ்சு ஒரு மூஞ்சியை கூட கழுவலை, ஒரு பல்லு கூட விளக்கலை. காலையில் என்ன 5 மணி 5:30 மணி கிளம்புறவன் காலையிலே பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டா வருவேன்.
அப்படியே உள்ளே வர்றேன். வந்த ஜோருக்கு போய் மெத்தையில் போய் படுத்துக்கிட்டு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு கேம் விளாண்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ ஆரம்பத்திலே ஆரம்பம் ஆயிருச்சா? பஞ்சாயத்து ஆரம்பம் ஆயிருச்சா? இப்போ தெரியுதா? இதிலேருந்து நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலகிக்கிறணும். இந்த ஃபேமிலிக்கும் நம்மளுக்கும் இனிமேல் ஒத்து வராது. என்ன தான் இவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னால் வீட்டில் இருக்கிறது இல்லை. ஒரு ரம்ஜான்னா உனக்கு ரம்ஜான் வந்தால் எனக்கு என்ன, நான் கிளம்பி நான் திருச்செந்தூருக்கு போவேன், நான் கணக்கம்பட்டிக்கு போவேன், அங்கே போவேன் இங்கே போவேன்னு சொல்லி கால் கிளப்பி போக ஆரம்பிச்சிட்டான். அதுபோக இவ பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நம்மக்கிட்ட நடிக்கிறான். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதுதான். அதெல்லாம் இல்லை அவங்க பாசமாக இருக்கிறாங்கன்னு. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒட்டாது. என்ன தான் இருந்தாலும் நம்ம பெத்த பிள்ளை. இப்போ நிறையா பேர் கேட்பீங்க, ஏங்க உங்கள் மயனுக்கு பாவம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், ஏதோ ஒரு நல்லது கெட்டது பார்க்கணும், ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்லை வேறு ஏதோ ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி அவனோட எதிர்காலத்துக்காக பாடுபடாமல், அவனுடைய எதிர்காலத்துக்காக கவலைப்படாமல், யாரோ பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஆவேசப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே கேட்பீங்க. எனக்கு நல்லா புரியுது. இப்போயும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, ஒரு அளவுக்கு பார்ப்பேன். எனக்கு மரியாதை இல்லாமல் ஏதாவது ஒரு செயல்கள் நடந்தாலோ இல்லை, இன்றைக்கி கூட உண்மையிலே சொல்கிறேன் ஓப்பனாக, காலையில் நாங்கள் 2 பேர் உட்காந்து பேசுனது என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட உடச்சி விட்றேன். நேற்று தான் நாட்டுக்கோழி குழம்பு. இன்றைக்கி என்னமா சொன்னேன், திலீபா வர்றான்னு சொல்லி காலையிலே சொல்லிட்டான். நான் எத்தனை மணிக்கு வர்றான் என்னங்கிறது தெரியாது. ஆனால் நான் சொன்னது, எப்பா அவன் அங்கேருந்து பரீட்சைலாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்திருப்பேன், பாவம் அங்கே நல்ல பொழுது சாப்பாடு இருந்திருக்காது, நான் போய் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ நெஞ்செலும்போ இல்லை மட்டன் வாங்கிட்டு வரேன்ப்பா, நான் அவனுக்கு செஞ்சு கொடுப்பா, சூப்பு வச்சு கொடுப்பா, நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி காலையில் நான் சொன்னேன். இது சத்தியம் பண்ண மாட்டேன், உண்மையிலே சொன்னேன். ரைட்டா? ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் இன்னும் சம்பளம் வரல. ஆக்சுவலாக சம்பளம் நாளைக்கோ இல்லை இன்றைக்கி வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், நாளை கழித்து வரலாம். சம்பளமே இல்லைனாலும் அவகிட்ட இருக்கிற ரூபா வச்சுருக்கான், அந்த ரூபாயை கூட கொடு, ஒரு 1000 ரூபாயை கொடு, போய் நல்லது பொழுது வாங்கிட்டு வரேன்னு சொன்னவன் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், வேணாம் நாளைக்கு பார்த்துக்கிறலாம், சம்பளம்லாம் வந்ததுக்கப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிறத ஏதோ சாம்பாரோ கத்திரிக்காய் முருங்காயை போட்டு சாம்பாரோ இல்லை கீரையோ இல்லை ஏதோ பொரியலோ வச்சு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி என் மனசே மாறுது. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு ஆர்வம் குறைஞ்சிருதுங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம பிள்ளையாக நினைக்கிறோம். இப்போ என் பெத்த பிள்ளை ஒரு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்தானா அவனுக்கு நான் என்னென்ன செய்வேன், அதை மாதிரி தான் இவனுக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் அவன் என்னைய தகப்பனாவே மதிக்கலையே. தகப்பனா கூட மதிக்க வேணாம், ஒரு மனுஷனாவது என்னை மதிக்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லாதவங்களுக்கு போய் நம்ம ஏன் போட்டுட்டுருக்கு, விழலுக்கு இருத்த நீர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதை மாதிரி எவ்வளவு தான் இறைச்சி கொட்டினாலும் அது வேஸ்ட்டு. வெள்ளாமல் விளையாத நிலத்தில் போய் எதுக்கு வெட்டியாக இதை பாய்ச்சணும், தண்ணியை பாய்ச்சணும்? அந்த கதையாக இவனுக்கு எவ்வளவு தான் நம்ம செஞ்சாலும், இவளுக்கு எது தான் செஞ்சாலும், இவ பிள்ளைகளுக்கு யாருக்கு எது பண்ணாலும், ஏன் இவ புருஷனுக்கே நான் எது பண்ணாலும் இவங்களுக்கு நன்றி இருக்காது. இதுதான் எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நான் கற்றுக்கிட்ட பாடம் இது. முத்தி சண்டை பெருசாகி அவனாக பார்த்து நம்மளை கழுத்தை பிடிச்சி இதை மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேங்க எல்லாருக்கும் நல்லா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அவமானம் அவன் என்னை ஒரு வார்த்தை விட்டுட்டாலோ, சூர்யா நல்லா கேட்டுக்க, அவன் வாயிலிருந்து என்னையை பற்றியோ இல்லை என் குடும்பத்தை பற்றியோ, உங்களுக்கு எதுக்கு இந்த வீட்டில் இடம், நீங்கள் கிளம்புங்க உங்கள் குடும்பத்தோடு போங்க அப்படின்னு சொல்லிட்டானா கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். இதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இது உறுதியாக சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு அவமானப்பட்ட இடத்துல எனக்கு வாழ பிடிக்காது. நாங்கள் இருந்தாலும் அது பெரிய எனக்கு ஒரு களங்கம். ஓப்பனாகவே சொல்கிறேன். நீ அவனை கண்டித்து நான் வர்றதுக்குள்ளேயோ இல்லை நான் இல்லாத நேரத்துலையோ இந்நேரம் அவனுக்கு அங்கே அட்வைஸ் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா காலையிலேயே அவளுடைய மூஞ்சியை பார்த்தேன், செத்துப்போச்சு மூஞ்சி. என்னடா அது இப்போவே ஆரம்பிச்சிட்டேன், என்ன மதிக்க மாட்டேங்கிறான், ஒருவேளை பாலகுணாயங்க ஏதோ நல்லா பட்டனை போட்டு விட்டானோ, இவன் இப்படி இருக்க மாட்டானே. உண்மையிலேங்க ஒரு பொட்டு மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்க, ஒரு தகப்பனாக மதிக்க வேணாம், ஒரு வளர்ப்பு தந்தையாக மதிக்க வேணாம், ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒரு பெரியவங்க சொல்கிறாங்களே ஒரு ஹாய் சொல்லு. நான் என்ன சொன்னேன், வீடியோ அவ்வளோ என்னமா போட்டுக்கிட்டோம். நீ ஒரு யூடியூப்பில் இருக்கிறவ, ஏன் நம்ம சம்பாதிக்கிற காசு மாத்திரம் அவங்களுக்கு வேணும், நம்ம நல்ல காலேஜில் சேர்த்து விடணும், அதை படிப்பு வேணும். இவளுக்கு இன்னும் அவனுக்கு புத்திமதி சொல்ல மாட்டேங்கிறான். அவள் பிள்ளை தான், அவளும் உழைக்கிறா, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்ககிட்ட என்ன சொல்லணும், டேய் நம்ம அப்பா சரியில்லை, குடிகார தகப்பே, அவன் உங்களை பார்க்க மாட்டேன், ஒன்றுமே கிடையாது, இவர் தான் எல்லாமே, நாளைக்கு அவர் தான்டா உனக்கு எல்லாம் காலேஜில் சேர்க்குறதுலேருந்து எல்லாம் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் உன் எதிர்காலத்துக்கு அவர் தான்டா முழுக்க முழுக்க தேவை. அவரை பகைச்சிக்கிறாத, நடி. நான் எப்படி நடிக்கிறேன், அந்தாலும் எனக்கு பிடிக்காது,
இருந்தாலும் பணத்துக்காகவும் ஏதோ ஒரு இதுக்காகவும் அவர் கூட அப்படியே இருந்துக்கிட்டு உல்லாசம் சல்லாபம் குடிக்கு குடி எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டாலும் அவனுக்கு ஆசை எங்கேயும் வெளியே போடாமல் அவன் குடும்பத்துக்கு செய்யாமல் அவனை அப்படியே மண்டையை கழுவி அவன்கிட்டேருந்து உறிஞ்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, என்கிட்டேருந்து நீ பாடம் கற்றுக்க. அவனை பிடிக்காட்டினாலும் பிடிக்கிற மாதிரி நடி, அப்பப்போ போய் அவனுக்கு ஹக் பண்ணு, அத்தாத்தான்னு சொல்லு. ஏன்னா அவன் அன்பு பாசத்துக்கு உருகுனவன், எனக்கு நல்லா தெரியும். இப்போ என் குடும்பத்திலேயே எவ்வளோ சண்டை நடந்தாலும் அடுத்த நிமிஷம் என் பேரனை விட்டு சுமி பேச விடுவான். என் பேரன் பேசுவேன், லாலா எங்கே இருக்க, எப்போ வருவான், அப்படியே உருகிடுவேன். அடுத்த நிமிஷம் இந்த சுகைல் மேட்ரு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் பேரனை பார்க்குறதுக்காகவே ஓடி போவேன். அவனுக்கு என்ன வேணும் வாங்கி கொடுப்பேன். பாலல்வா வேணுமா, பால்கோவா வேணுமா, சாக்லேட் வேணுமா, பொம்மை துப்பாக்கி வேணுமா, என்னடா வேணும் எல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்து என் பிள்ளைகளையும் அதே மாதிரி தான். என்ன தான் அவங்க என் மேலே வந்து அப்பா அப்படி போயிட்டாருன்னு நினச்சாலும் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுனா, நான் நேற்று கூட என் கார் வந்து அவன் வண்டியை சர்வீஸ் விட்டான் போல், என் பெரிய பையன். எனக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வண்டி வேணும் அப்படின்னா, எடுத்துக்கடா ஓ வண்டிடா, ஓ வண்டி தாராளமாக எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் வண்டியை கொடுத்து விட்டேன் என் மகனுக்கு. அதை மாதிரி உன் குடும்பத்துக்கும் அதே மாதிரி தான். இப்போ தான் என்கிட்ட வண்டி இருக்கா, நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னா திலீப்பா எடுத்துக்கடா அப்படிம்பேன். கோகுல் எதாவது வேணும் தான் எனக்கு எதாவது வாங்கிட்டு வானா வாங்கி கொடுப்பேன். நான் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவன், ஏங்குறவன். என்னை எதில் வேணாலும் அடிக்க முடியாது, ஆனால் அன்பு பாசத்தில் என்னை அடிச்சிடலாம். எதில் என்னை அதிகாரம் பண்ணு நீயா நானான்னு பார்த்துருன்னு போயிடுவேன். ஆனால் அன்பால் ஒருத்தவங்க பேசுனா நான் கட்டுப்படுவேன். இப்போயுமே அவங்ககிட்ட நேரம் படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கே அந்த ஆளை பகைச்சிக்கிறாத, அந்த ஆளை தான் நம்மளுக்கு எல்லாம் செய்கிறவேன். நான் எப்படி கூழ கும்பிடு போட்டு அவங்ககிட்ட ஏமாற்றி பணத்தை கறக்குறேன்னா அதே மாதிரி நீயும் உன் வேலைத்தனத்தை காட்டு. அவனுக்கு சும்மாவாது நம்மளுக்கு அப்பா அவர் தான், உனக்கு அப்பா அவர் தான், என் புருஷன் பாலவிநாயகன் தான். இருந்தாலும் இப்போதைக்கு அவன் அங்கே சரியில்லாமல் இருக்கான், குடிச்சிக்கிட்டு குடும்பத்தை பார்க்காம இருக்கான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இவனை முழுசாக கலட்டி விட்டுருவோம். அது வரைக்கும் இன்னும் உனக்கு 3 வருஷம் படிப்பு இருக்குது, அமைதியாக அடங்கிப்போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு நேரம் அட்வைஸ்க்கு மேலே அட்வைஸ் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். எது என்னமோ எனக்கு தெரியாதுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அன்பை காட்டினா அன்பை கொடுப்பேன், அன்பே இல்லாமல் போனால் அனாதை மாதிரி தெருவில் நிற்பேன். என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவன் பரிசு கொடுப்பான். அதை பற்றி நான் வந்து யோசிக்கவே மாட்டேன். எவ்வளவோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். என் தங்கச்சிகளுக்கு தெரியும், இந்த அண்ணன் பாரு இங்கிட்ட அங்கிட்டும் தலையை கொடுத்துட்டு இப்படி அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காளுங்க 2 பேரும். சரி இவ்வளவு பஞ்சாயத்து தான் இப்படின்னா, பிள்ளைகளாவது அவருக்கு அன்பை காட்டுங்க. சரி பெத்த தகப்பன் இல்லாத இடத்துல இவன் தான் வந்து தகப்பனாக நினச்சி அவன் வந்து ஒரு மரியாதை கொடுப்பான்னு பார்த்தோம். இப்போ இந்த பையனும் வந்து இவ்வளோ தூரம் அப்படி போய்கிட்டு இருக்கானே இந்த திலீபாங்கிறவன். கோகுலை நான் குறை சொல்ல மாட்டேன், அந்த பையனுக்கு வந்து நான் வயசு வரல, சின்ன பையன், அதனால் என் மேலே பாசமாக இருக்கான். ஆனால் பெரிய பையலை நினச்சாதான் எனக்கு மனசு பூரா அப்படியே திக்குன்னு அடிச்சுக்கிறது. எப்போ நம்மளுக்கு மான மரியாதை போகுமோ, எப்போ நம்மளுக்கு அவமானம் வருமோ, எப்போ திடீர்னு ஒரு நாள் லைவை போட்டு இவன் உட்காந்துக்கிட்டு நான் அவனை இதை சண்டை போட லைவில் வந்துக்கிட்டு என் பிள்ளையை வச்சுவிட்டேன், இவனை வீட்டை விட்டு பற்றி விட்டோன்னு சொல்லி என்னை 2 பேருமா சேர்ந்து தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்களோ, என்ன நடக்க போதோ எனக்கு தெரியலை. ஏதோ அந்த ஆண்டவங்கிட்ட பாரத்தை போட்டு என் பயணம் போய்கிட்டே இருக்குது. எது நடந்தாலும் நன்மைக்கேண்டு போகணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இந்த இப்போ ரம்ஜானுக்கே பிரிவோன்னு எதிர்பார்த்தேன். திருச்செந்தூருக்கு போனால் பாருங்கள், அப்போவே என் குடும்பத்தோடு போய் ஜாயிண்ட் ஆகலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டேன். ஆனால் அவள் இப்படி விடுற ஆளா, சம்பள டேட்டு வர்ற நாள் அப்படியே திருச்செந்தூர்லேருந்து மத்தியானம் அந்த வெயிலில் 7 மணி நேரம் பிரயாணம்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்து என்னை திருப்பி அப்படியே பிடிச்சிக்கிட்டான். தெரியுதா? நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அது உண்மைதான். இவன் போகமாட்டா மாமா, ஏன்னா உனக்கு சம்பளம் வரப்போகுது, அதை எப்படி போவா, கரெக்டாக வருவா பாரு, சாயங்காலம்னா வீட்டுக்கு வந்துடுவா. வந்து உன்னை உன் பொண்டாட்டி கூடையும் பிள்ளைய கூடையும் போய் ரம்ஜானை கொண்டாட விடாமல் பண்ணிவிட்டு அப்படியே உன் சம்பளம் வந்தவொடனே அடுத்த நாடகத்தை போடுவாள். பார்த்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நடந்துக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி இப்போயும் இன்னும் சம்பளம் வரல. ஏன்னா இப்போ நான் ஏதாவது கோச்சுக்கிட்டு இப்போ திலீப்பாவை அங்கே பேசிக்கிட்டு இருப்பா, டேய் சம்பளம் வர போகிறா அவனுக்கு, நீ வாட்டுக்கு ஏதாவது அவன் ஏதாவது பேசுகிறான்னா சும்மாவாவது சரித்தா அப்படின்னு ஹக் பண்ணிக்கடா, இல்லை ஏதாவது சும்மா பேச்சு கொடுத்தானா சிரிச்சு வைடா, அப்போ தான்டா நாளை கழிச்சு அவனுக்கு சம்பளம் வரும்போது நம்மளுக்கு பணத்தை கொடுப்பேன், இல்லைன்னா கொண்டு போய் அவன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருவான்டா, அவன் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவான்டா, நம்ம சைஸாக தான்டா காய் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்நேரம் பேச்சுவார்த்தைகள் அறிவுரைகள் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் ஒன்று சொல்லவா, என்னை ஏமாத்தினா அதோடைய பலனை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. எனக்கு துரோகம் பண்ணால் அதோடைய வலியை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. நான் கடவுள்கிட்ட என் தாய் முன்னால் உட்காந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன்னா அவ்வளோதான். அதோடைய பலன் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து ஏமாற்றாதீங்க, உண்மையான அன்பை கொடுங்க. நான் அன்பாக இருக்கேன், என்னை நடித்து ஏமாற்றி என் பணத்தை கொடுங்கன்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக அந்த ஆண்டவனும் எங்கள் அம்மாவும் கூலி கொடுக்கும். ஓகேவா? நன்றி.